இப்படி மாட்டிக்கிட்டேன் நான் டென்ட்டுக்குள்ளே கைஸ். அப்புறம் சொல்ல பயப்படுவீங்க, உண்மையிலேயே டென்ட்டு கிடையாது இருக்குது. பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இன்னும் ஆனால் பயப்பட மாட்டேன். இதுக்கெல்லாம் பயமாக தான் இருக்குது. சைடில் போகிறேன் நீரோட பயங்கரமாக உட்காந்து பாரியா ஒரிஜினலாக நின்றுட்டு இருக்கு. ஒருத்த மண்டை ஒடிஞ்ச அப்படி ரத்தம் ஒழுகுது, அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஆக்சிடென்ட், கார் இப்படி கவுந்து கிடக்குது. வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதுவும் எங்க பாலத்துக்கு மேல நடு ரோட்லயே. கைஸ் குட் மார்னிங். இந்த ரூம் தான் இன்னைக்கு செக் அவுட் பண்ணிட்டேன் நான். இந்த ரூம் ஆக்சுவலாக நல்லா இருந்தது. நான் ஒய்ஃபைக்காக வந்தேன். ஒய்ஃபை நல்லாவே ஸ்பீடு, இவ்வளோ பெரிய ஒரு ஆஃப்ரிக்காவில் ஒரு நைரோபியில் இந்த ரூமில் மட்டும்தான் நல்லா கொஞ்சம் ஓரளவு ஸ்பீடாக இருந்தது. ரூமும் ஓரளவு, இது ஆக்சுவலாக ரூம் மாதிரி இல்லை, வீடு மாதிரி. அவங்க ஏதோ வீடு ரெண்டில் விட்டுருக்காங்க போல். எல்லாமே இருக்குது, கிச்சன் இதெல்லாமே. சமைக்கணும்னா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம அதெல்லாம் தெரியாது. நல்லா இருந்துச்சு ஓரளவு டீசெண்டாக. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி போக மாட்டோம், நாளைக்கு தான். எல்லோரும் எக்ஸைட்டாக இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மாசாய் மாரா போகிறோம். இன்னைக்கு ஃபுல்லாக ட்ராவல் தான். இங்கேருந்து ஒரு 5 hours, ஒரு 300 kilometer போகணும். ஸோ அதுக்காக இங்கேருந்து மெட்டடோ எடுத்து நரோக் போய், நரோக்லேருந்து டிலாகேட் போகிறேன் நான். அங்கே போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஹோட்டலில் இல்லை, டென்ட்டில் தான் தங்க போகிறோம். அதுக்கு தான் பின்னாடி டென்ட்டு. ஓகேவா? ஓகே, ரூம் கீயை கொடுத்துட்டு கிளம்புவோமா? எல்லாம் எடுத்தாச்சு, செக்இன் பண்ணியாச்சு. கைஸ், காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு வந்தேன். இந்த 280க்கு ஆக்சுவலாக நான் வந்து இது ஏதோ ஒன்று தான் 280 நினச்சேன் நான். சரி ஓகே, இந்த பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இது ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து 280. அது கூட ஃபஸ்ட்டு வந்து டீ வச்சாங்க. டீ பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. நான் நார்மலாகவே டீ குடிக்க மாட்டேன், அந்த அக்கா எடுத்து வந்து வச்சிருச்சு. ஆனால் இது எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல, இவ்வளோ பெருசு இருக்குது. சுகர் பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர், ஒரு மாதிரி அரிசி மாதிரி இருக்குது சுகர். ஆக்சுவலாக எப்படா இவ்வளோ டீயை நான் குடிப்பேன்? எனக்கு நம்ம ஊரில் டீயே குடிக்க மாட்டேன், இதில் இவ்வளோ பெருசு கொடுத்தா ஃபஸ்ட்டுங்க. ஆனால் 280 ஒருத்தர் தான். இவ்வளோ தராங்க. 2 எக்கு, 2 இது என்னது பொட்டேட்டோ, இது பெரிய கப்பு, ஏதோ கச்சும்பாலின்னு ஏதோ சம்திங் இருக்குது, ஸ்லைஸ் ஏதோ இருக்குது. ஓகே ஓகே, காலைல இது சாப்பிட்டோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம்ல, கரெக்டாக இருக்கும். இல்லை அந்த அக்காவை நான் டீ எடுத்துகிட்டே போக சொல்லிட்டேன். ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த பால் ஸ்மெல் எனக்கு சுத்தமாக ஒத்துக்கலை. ஒரு மாதிரி குடிச்சு நான் கண்டிப்பாக 5 hours ட்ராவல் பண்ண வாம்பிட்டு எடுத்துருவேன். அதனால் டீ எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேன். மீதி இருக்கிற எதுலையாவது இந்த மொத்தம் 5 இருக்கா, 5ல் ஒன்று மட்டும் டீ வேணாட்டு, நான் மீதி ஏதோ 4 கொடுங்க, மீதி 4 மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சாப்பிட்டுக்கிறோம். அது காலையிலே இவ்வளோ கண்ணு மணி இவ்வளோ பெருசில் டீ கொடுத்தா யார் டீ மேபி டீயில் ஒரு தான் குடிப்பாங்க. நான் டீயில் ஒரு கிடையாது, நான் டீயே குடிக்க மாட்டேன். ஹாய், எப்படியோ மட்டாடோ ஏரியாச்சு. 600 shillings வாங்கிட்டான். இங்கேருந்து நம்ம பேக்லாம் தூக்கி மேலே வச்சுட்டேன். ஆனால் ஆக்சுவலி இங்கேயும் வைப்பிடும். இவனுக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி ஓரளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, நம்ம ஊரில் இப்படி இந்த சேர் ஆட்டோவில் வந்து 3 சீட்டில் 3 ஒரு சீட்டில் 3 பேர் வைப்பான். ஆனால் எங்கள் அப்பெல்லாம் இல்லை, நெருக்கி அவன் எவ்வளோ ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றிடுவான். ஸோ இந்த வண்டி ஃபுல்லான தான் இருப்பாங்க. பின்னாடி யாரும் இல்லை, 2 பேர் மட்டும் உட்காந்துருக்காங்க. லக்கேஜ் வச்சுருக்காங்க. இது தனியாக லக்கேஜுக்கு தனியாக சார்ஜ். ஸோ ஆனால் இதுக்கு நம்ம பர்சனல் பேக்கில், அதனால் எதுவும் கேட்கல. இங்கேருந்து அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு 400 kilometer, ஆல்மோஸ்ட் 5 hours ஆகும். நான் நரோக் போயிட்டு நரோக்லேருந்து தலாகேட் போகணும். ஸோ நீங்கள் மசை மரா போகிற மாதிரினா நிறைய கேட்ஸ் இருக்குது. நான் வந்து தலாகேட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே தான் பேசி வச்சுருக்கேன். அங்கே போனால் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தான் மசை மரா போகணும். ஸோ டுடே ஹோல் டே ட்ராவலில் தான் இருக்கும்போது இந்த மாதிரி இன்னொரு வண்டி மாறணும். ஸோ காலையில் சாப்பிட்டாச்சு, கொஞ்சமாக தண்ணி வாங்கிட்டேன், முடிஞ்சது டே. அப்படியே போகிற வழியில் சுற்றி காட்டுறேன் இந்த கெண்ணே அப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? ஓ, இவன் எடுக்கவே மாட்டான் போல வண்டியை. கிட்டத்தட்ட நானும் ஒரு 1.5 மணி நேரமாக உட்காந்துட்டேன், வண்டி எடுக்க மாட்டேங்கிறானுங்க. வண்டி ஃபுல்லான மாதிரியும் தெரில, யாரும் வரவும் மாட்டேங்கிறானுங்க. இதை நம்பி நான் தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து வண்டி ஃபுல்லாக இருக்கிற வண்டியில் போய் ஏறிந்தேன்னா நேரம் கிளம்பியிருப்பேன். 1 மணி நேரத்தில் பாதி தூரமே போயிருக்கணும். பாதி தூரமே போயிருக்கலாம். இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்குது. இல்லை, இது ஃபுல்லாக நரோக் போகிறது. இந்த லைன் நீங்கள் ஒவ்வொரு லைனும் ஒரு மாதிரி. இந்த இடம் இங்கே நிற்கிற வண்டி எல்லாமே நரோக் போகிறது தான். லைக் நரோக் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து மசை மரா போகலாம்.
இவன் எப்போ எடுப்பான்னு தெரியல, எப்போ இவங்க ஃபுல்லாகி எப்போ இந்த வண்டி எடுத்து நான் எங்கே போய் ரீச் ஆகி மிட் நைட்டில் போனால் மாட்டிப்பேன் என்னன்னு தெரியல. நடுவு போயிட்டு தலைக்கிட்டு போயிட்டா பிரச்சனை கிடையாது, அங்கேருந்து நான் கேம்புக்கு போயிடுவேன். நடுவு போகிறதுக்கே 3 மணி பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, அதுதான் பயமாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில, நம்மளே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கைஸ் ஃபைனலி வண்டி எடுத்துட்டான் நம்ம ஆள், போயிட்டுருக்கு. we are going to Narok. 2.5 hours ஆகுமா இங்கேருந்து. 600 செல்லிங்ஸ் இந்த வண்டிக்கு. 600 செல்லிங்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 422 ரூபா இருக்கும். 422 ரூபா, ஆல்மோஸ்ட் 150 ரூபா தான் கம்மி, அதுக்கு எதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. கைஸ் என்னாச்சுன்னா, நம்ம என்னைக்காவது நல்லதாக ஒரு விஷயம் பண்ணலாம் நினைக்கும் போது நமக்காகவே நேச்சர் ஆப்படிக்குது. வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதுவும் எங்கள் பாலத்துக்கு மேலே நடு ரோட்லேயே. நானும் ஒரு சரி ஓகே ஒரு 10 நிமிஷம் பார்த்தா ஆன் ஆயிருன்னு பார்த்தா ஆனே ஆகலை. அப்புறம் எல்லாம் வண்டியிலேருந்து இறங்கிட்டாங்க. நடாது நான் மட்டும் முன்னாடி உட்காந்தனால என் பேக்கில் தூக்கி கீழே வச்சுட்டேன். நமக்குன்னே வருமா இப்படி ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைக்கும் போது தான் கெட்டது நடக்குது. ஓகே பார்ப்போம். இன்னைக்கு ஆல்ரெடி லேட்டாக தான் எடுத்தானுங்க, நைட்டுக்குள்ளே போகணுன்னு பார்த்தா நைட்டு 11 மணி 12 மணிக்கு தான் போய் சேருவோம் போலயே. வண்டி கிடைக்குமான்னு தெரியல. அங்கேருந்து அப்படியே காடு மேலே நிற்கிறாங்க, எல்லாம் ஃபுல்லாக வயல். சரி பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. இவன் ரெடி பண்ணுவானா இல்லை வேறு வண்டி எடுத்துன்னு வருவானான்னு தெரியல. ஹோப் சீக்கிரமாக வண்டி ரெடி ஆகணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன், அப்படின்னா தான் சீக்கிரமாக போய் சேர முடியும் அங்கே. இப்போ என்னாச்சுன்னா அந்த வண்டி வந்து ப்ராப்ளம். ஸோ பின்னாடி இன்னொரு வண்டியை கூப்பிட்டு வந்தானுங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்தானுங்க, இதே கம்பெனி தான் போக. ஆனால் அதுலேருந்து இதில் ஏறி உட்காந்துக்கிட்டேன் நான். எல்லாத்தையுமே ஏற சொல்லிட்டாங்க, எல்லாருமே இதில் ஏறி உட்காந்துருக்காங்க. வேறு கடைசி சீட்டா ரொம்ப கெட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. இன்னும் நிறையா பேர் வருவானுங்களோ, இடம் பத்தாதோ தெரியல. ஆரம்பமே அமர்க்காலமாக இருக்கே குமார், ரொம்ப வெயில் வெளியே, ஐயோப்பா முடியல. சரி ஓகே, இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, இப்பெல்லாம் நடக்கும்ட்டு யாராலையுமே எதிர்பார்க்க முடியாது. சில சமயம் சில காரியம்லாம் நடக்க வேண்டியது, இந்த மாதிரி தான் இது. ஆக்சிடென்ட், கார் இப்படி கவுந்து கிடக்குது பாரு. ஒருத்தர் அப்படியே படுத்து கிடக்குறாப்புல, டெத் ஆகிட்டாரு. அவரை மூடி வச்சுட்டாங்க அந்த பக்கம் பேப்பர் போட்டு. முன்னாடி எத்தனை பேர் அடிபட்டாங்கன்னு தெரியல, ஆனால் ஃபுல்லாக நின்றுட்டு இருக்கானுங்க. ஓவர் ஸ்பீடாக எப்படின்னு தெரில. அந்த பக்கம் ஒரு கார் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் கார் வந்து ஓரமாக நிற்கிது. அது அந்த காரில் ஒரு லாரி மாரி, அதுதான் அதில் வந்து மோதிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக இதுதான் அடிச்சிருக்கு, இங்கே ஃபுல்லாகவே அடிச்சிருச்சு. ஸ்டாடி ஹோப் நிறைய பேருக்கு ஆகாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். வேகமாக தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. முன்னாடி அடிச்சிருக்கு அவன், கண்டிப்பாக ஸ்பீடாக தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கார் ஸ்பீடாக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். டிரைவர் தான் அந்த வெளியே அப்படியே மூடி வச்சு கிடக்குறானுங்க பாடியை. எதுவுமே ஆம்புலன்ஸ்லாம் வராது போல. இங்கே எவ்வளோ கூப்பிட்டு போகிறாங்க. நானே நிறுத்தி இந்த பேக்கெலாம் மேலே வச்சுக்கிட்டு இப்படி சைடில் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு வர தெரியுமா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உட்காந்துட்டு வரதுக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதை கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. போயிட்டே இருக்கு, ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்குது. இங்கே வந்தோடனே வந்துருச்சு. பார்த்தோன்னே காரை நிறுத்திட்டாப்புல நம்ம டிரைவர். ஆக்சிடென்ட் நிறைய பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகும் உண்மையிலே. கேஸ் இங்கே நரோக் வந்துட்டேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு சாப்பிட்டேன்னா அங்கே போனால் நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்காது. ஸோ இங்கேயே நமக்கு தேவையான ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும். ஸோ அதுதான் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி ஒரு கடை இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டு இங்கே நைரோபியை விட இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி வித்தியாசமாகவே இருக்காங்கடா. உண்மையாக சொல்கிறேன், நைரோபியே பரவாயில்ல, இங்கே பைத்தியக்காரனாக இருக்கானுங்க. இங்கே உஷாராக தான் இருக்கணும் போல். சத்தியமாக சொல்கிறேன், இது டேஞ்சர் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஊர் பின்னாடி ஒரு பைத்தியக்காரன் கத்திட்டே வந்துட்டு இருக்கான் என்னை பார்த்து. ஓ ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் வருவோம். எவன் பேச்சும் கேட்காம சாப்பிட்டு அதுக்கப்புறம் வருவோம். ஏன்டா பைத்தியக்காரன் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆப்பிரிக்காவில் கென்யாவில் சாப்பாடு கடையை தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். உண்மையிலே சொல்கிறேன்,
கடை இவங்க எவனும் வந்து கடையில் சாப்பிட மாட்டானுங்க போல, டூரிஸ்ட் மட்டும் தான் கடையில் சாப்பிட்றானுங்க. இங்கே சாப்பாடு இருக்கான்னு தெரியலையே. போட்டிருக்கான் அக்காமடேஷன் அவைலபிள் ஃபுட்டுன்னு இருக்கு. உள்ள போய் செக் பண்ணி போவோமா, ஃபுட்டு இருக்கா இல்லையான்னு தெரில. எம்டியாக இருக்கேடாடி. நம்மளை சாப்பிடாம பசியிலே காக்க வச்சிருவானுங்களோ. ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட், ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஹியர். தேங்க்யூ. அதனால் இருக்கு, நான் இல்லையோ நினச்சேன். இந்த ஊரில் வந்து ஸ்கேம் நிறைய இருக்குது, பார்த்தாலே தெரியுது. இறங்கின உடனே பயங்கரமாக இது பண்ணுறானுங்க. சாப்பிடலான்னு வந்தால் இந்த கடையில் எது பார்த்தாலும் நைரோபி நேரம் அவ்வளோ பெரிய சிட்டிலே 300-400 தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தா 550 ரூபா போட்டிருக்கான் சாப்பாடு. சரி, அப்புறம் ஏதோ ரைஸ் மிக்சர் மொத்தமாக இருக்குது, என்னன்னே தெரியல. சோறு வந்தால் போதும், 200 செல்லிங்ஸ் தான், ஒரு 150 ரூபா 160 ரூபா தான். சாப்பிட்டு ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு பொட்டியை கட்டிட்டு தலைக்கிட்ட போயிட்டு சீக்கிரமாகவே சேர்ந்தால் போதும். ஓ இதுதானா, பரவாயில்லையே, 200 ரூபாய்க்கு. ஓ நைஸ்ரா, தேங்க்யூ. 200 செல்லிங்ஸ் நான் இது வரும் எதிர்பார்க்கல. சத்தியம் கிடையாது, ஒயிட் ரைஸ் மட்டும் தான் கொடுப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கேருந்து தலைக்கேட் போனோம். இங்கேருந்து ஆக்சுவலாக அங்கேருந்து இங்கே பக்கம் வரவே 600 செல்லிங்ஸ் தான் கேட்டான். ஆனால் இங்கேருந்து தலைக்கேட் போகிறதுக்கு 800 செல்லிங்ஸ் கேட்குறான். ஒருவேளை நான் மாற்றி இறங்கிட்டனால என்னை யாரும் மாற்றி இறக்கி விட்டு போயிட்டாங்களா? இதுதான் அந்த நக்கோருன்ற ஏரியாவா, எப்படி சொல்கிறது, 2 நாள் அங்கே வந்து ரொம்ப காசு. ஸோ அங்கே போய்ட்டு சாப்பிட்றது பாசிபிளே கிடையாது. அங்கே போய் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு நாளைக்கே கண்டிப்பாக 2000-3000 செலவு பண்ண, 3000 கூட 4000க்கு மேலே செலவு பண்ணுற மாதிரி, ஒவ்வொரு வேலையும் 1000 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்குவாங்க. அதனால நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அப்புறம் வந்து கேக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிட்டேன். இன்றைக்கி என்ன தெரியல, காலேருந்து ஆக்சிடென்ட் பார்த்தேன். நான் வர காரில் பார்த்தீங்கன்னா என் பக்கம் வந்து ஒருத்தன் மண்டை உடஞ்சோட ரத்தம் ஒழுகுது, அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். டேய் என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான்னா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு வைக்கின்ற மாதிரி இருந்தது எனக்கு. வேறு வழி இல்லை. ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டலும் அவ்வளோவா இல்லை. இங்கெல்லாம் உடம்பு சரியாக போச்சுன்னா பாசிபிளே கிடையாது. நீ ஏர்போர்ட் போயிட்டு காசை கொடுத்து ஃப்ளைட்டை பிடிச்சி ஊருக்கு வந்தால் தான் உண்டு. இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆனால் மூடி தான் இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இதுவரையும் நான் ஒரே ஒரு மெடிக்கல் ஷாப் மட்டும்தான் பார்த்தேன் நைரோபியில், அதுவும் சிட்டியில். எது வந்தாலும் புயலே வந்தாலும் நான் அங்கே போக தான் போகிறேன். போயிட்டு நாளைக்கு மசை முறை பார்க்க தான் போகிறேன். பார்த்தீங்கன்னா அப்போது காட்டு வழியாக தான் போகணுமே அந்த தலைக்கேட்டுக்கு. நானும் சிட்டி வழியாக போயிட்டு தான் கேட்டு போகணும்னு பார்த்தேன். ஆனால் தலைவன் 1 ஹவராக காரை வந்து காட்டுல தான் ஓட்டிகிட்டு இருக்காப்புல. கார் வாரம் ஓட்டுறான். ஆனால் சத்தியமாக காரு பவர் ஸ்டேரிங் நினைக்கிறேன், பைக் போடாமல் உழைக்கிறான். ரொம்ப உள்ள வந்துட்டோம். கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் காட்டு வழியாக தான் போயிட்டு இருக்குது. ஃபுல்லாக 4-5 கிலோமீட்டர்ஸ் காட்டு உள்ள வீட்டு மசமரா காட்டு உள்ள. பாரு சூப்பராக இதுவா ஸ்டாச்சுவா? இது ஸ்டாச்சு? இட்ஸ் ஒரிஜினல் ஆர் ஸ்டாச்சு? ஸ்டாச்சு இது ஒரிஜினல். இங்க பாரு ஒரிஜினல் நின்றுட்டு இருக்கு. ஓ மை காட், நான் கூட பொம்மை நினைச்சிட்டு இருந்தேன். ஒரிஜினல். ஐயோ இங்க பாரு எவ்வளவு பெருசு, அம்மாடியோ. ஓகே ஓகே போ ப்ரோ. கைஸ் கேம்புக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக $6 எங்கே என்ன டென்ட் போட சொன்னா இந்த இடத்துல போட்டு சொன்னான். என்னடா மேடும் வெள்ளமாகுது, பக்கமே பார்த்தா ஆறு, இங்கே எப்படா நான் படுக்கிறது, பூச்சி கீச்சி வந்துடாதா, பாம்பு வராதா? நான் பாம்பெலாம் வராதுன்னா ஆக்சுவலாக குளிர்லாம் அவ்வளோவா இல்லை இங்கே. நானும் ரொம்ப குளிர்னு நினச்சேன். மேபி இன்னும் மிட் நைட்டில் வருமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க. இந்த பக்கம் அப்படியே போனோம்னா காடு ஃபுல்லாக. இதுக்குள்ளே தான் நாளைக்கு காலைல போக போகிறோம். நான் கேட்டிருக்கேன் ஷேரிங் ஏதாவது இருக்கான்ட்டு. ஷேரிங் இருந்தால் காலையிலே எழுந்துச்சி கிளம்பிடுறது தான் குளிச்சுட்டு. இவன் வந்து சொன்னான்னா நான் டென்ட்டை போட்டுருவேன். வேறு டென்ட் இங்கே வச்சுருக்கேன். இது ஃபுட்டு, கேமரா பேக்கு, இது நான் என்னோடய லக்கேஜ். ஃபைனலி டென்ட்டு போட்டேன் நான். நம்ம வந்து இந்த இது வந்து ஆக்சுவலாக அதில் தங்கம்னா $150, $150-200. ஆனால் எங்கள் அது பக்கமே டென்ட்டு போட்டனால எனக்கு வெறும் $6 தான் இந்த கிரவுண்டில் போட்டிருந்தால. ஓகே இதே போதும். எனக்கு கீழே கொஞ்சம் குத்தவும் நம்ம துணியெல்லாம் போட்டது மேலே படுத்துக்கலான்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி நைட் இங்கே தான், இந்த டென்ட்டில் தான். இந்த டென்ட்டை போட்டு ஒரு கிட்டத்தட்ட $54 சேவ் பண்ணிவிட்டேன். $154 இதை போயிட்டு ஜோன்தன் கிட்ட பேசிட்டு
நாளைக்கு காலைல சஃபாரி என்ன ஷேரிங் அதெல்லாம் கேட்டு வரேன். கைஸ், வாட் இஸ் த நேம்? சைமன். வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன், பயங்கரமாக என்னடா கத்துதுன்னு வந்து பார்த்தா ஷோ திஸ் நீரான பயங்கரமாக வந்து உருட்டு இருக்கு தண்ணியில். வந்து இவர் பாவம் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நம்மளை பார்த்துக்கிற. தேங்க்ஸ் ஃபார் த செக்யூரிட்டி ஆக்சுவலி. ஷோர் தேங்க்ஸ். தூங்கிட்டு இருந்தேன் இந்த டென்த்தில், செம்ம சவுண்டு. கோ யூ கோ, ஐ டோன்ட் வாண்ட் டிஸ்டர்ப் யூ. பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும். வந்தீங்கன்னா எங்களை மசாய் மரால நைட்டு ஃபுல்லாக அட்வென்ச்சராக பயங்கரமாக இருக்கும். தூக்கமும் வராது, சவுண்டு பயங்கரமாக கேட்கும். இட்ஸ் எ ரியல் அட்வென்ச்சர். சத்தியமாக இது ஃபுல்லாக ரிவர். இது ஆக்சுவலாக காலையில் காட்டுறோம் உங்களுக்கு. நான் பாவம் நைட் தூங்காமல் நமக்காக எல்லாத்தையும் அப்படியே செக் பண்ணிட்டே இருக்காரு. ஓகே, குட் நைட். ப்ளீஸ் இப்போ நான் சொன்னால் பயப்படுவீங்க. உண்மையிலும் டென்ட்டு கடி இது இருக்குது. இது சாப்பிட்ற சவுண்டு கேட்குது. நானும் கூப்பிட்றேன், யாரும் வர மாட்டேங்கிறானுங்க. நான் வெளியேருந்து கூட என்னென்னு பார்க்கலாம். ஆனால் வேணாம். என்னடா இது இப்படி மாட்டிக்கிட்டேன்டா நான் டென்ட்டுக்குள்ளே. இந்த வாழைப்பழம் வச்சேன், அதோட வாசனைக்காக வந்துருச்சேன். ஷீட் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டுடா, சத்தியம் ஃபஸ்ட்டுடா. இந்த காட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது போலியே டென்ட்டு போட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ வெளியேஞ்சி போய் பார்க்கலாமா இருக்கான்ட்டு லைட்டாக திறந்து பார்ப்போம். பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஐ நோ, ஆனால் நான் பயப்பட மாட்டேன். இதுக்கெல்லாம் கம்பி வேலி போட்டிருக்காங்க, அதை தாண்டி இருந்துருக்குன்னா ஏதோ குட்டி மிருகமாக தான் இருக்கும். தெரியுமா இந்த வீடியோ நான் இங்கே வைக்கிறேன். ஃபோனை பெருசாக இது கூட வெளியே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. பயமாக தான் இருக்குது சைடில் போகிறது. எதுவும் இல்லையாடா, ஆனால் எதிராக சவுண்டு ஏதோ போட்டே இருந்தது. சத்தியமாக ஃபஸ்ட்டுடா, உண்மையாகவே சொல்கிறேன், சமத் திகிலாக இருக்குது எங்கே தூங்குறது எனக்கு. நீங்கள் இந்த டென்ட்டுக்குள்ளே படுத்தா ஒன்றும் பிரச்சனை வராது, ஏன்னா மேலே இருக்குது, சவுண்டு எதுவும் கேட்காது. ஆனால் இங்கே கீழே இருக்குது, சவுண்டு வருது. உண்மையாகவே இங்கே இதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, சத்தியமாக சொல்கிறேன். அதனால தான் தட்டிகிட்டு இருந்தேன். மேபி இதை குட்டியாக வந்திருக்கும், இப்படி ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன்.